போராட்ட காலத்தில் போன்ற வேண்டுகோளை வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். JKN பழனி, தென்மண்டல ஆயுள் காப்பீட்டு கழக முகவர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர். LIC முகவர்கள் தங்கள் கோரிக்கைக்கான மாநாடாக இன்றைக்கு ஒரு மாபெரும் பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அகில இந்திய தலைவர் ரன்வீர் சர்மா, பொதுச் செயலாளர் மார்கண்டேயு, அரசியல் குழு தலைவர் ரஜபதி ராவ் மற்றும் தலைவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. முகவர்களுக்கு ஒயின் கோரிக்கை என்னன்னா, பாலிசிதாரனுக்கு கொடுக்குற போனஸ் தொகையை உயர்த்தி கொடுக்கணும். பாலிசி மேல கடன் வாங்கும் பொழுது 9.5% வட்டி விதிக்கிறாங்க. அதை 5% குறைக்கணும். இது கோரிக்கை. பாலிசி மேல இருக்கிற போனஸ் மிகவும் குறைக்கப்பட்டிருக்கிறது. அதை உயர்த்தி கொடுக்க வேண்டும். இது கோரிக்கை. முகவர்களுக்கான கமிஷனை உயர்த்தி வழங்க வேண்டும். முகவர்களுக்கு ப்ராவிடன்ட் ஃபண்டு, வெல்ஃபேர் ஃபண்டு, சேமநல நிதி அதெல்லாம் கொடுக்கணும்னு எங்களுடைய கோரிக்கை. அதே போல CLIA முகவர்கள் அவங்களுடைய கோரிக்கைகள் எல்லாரும் நம்மளோட பெனிஃபிட் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனா கோரிக்கை. குழு காப்பீட்டு திட்டம், முகவர்களின் குழு காப்பீட்டு திட்டம் 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் குழு காப்பீடு வழங்க வேண்டும். பணிக்கொடை இப்போ 5 லட்சமா கொடுக்குறாங்க. அதை 10 லட்சமா உயர்த்தி கொடுக்கணும். குழு காப்பீட்டுக்கான வயது வரம்பை நீக்க வேண்டும். ஏஜ் லிமிட்டை வந்து நீக்கணும். அது 69 வயசு வரைக்கும் தான் தர்றாங்க. 80 வயசு வரைக்கும் இருக்கிற ஒரு பாலிசிதாரர், ஒரு ஏஜென்ட் பிசினஸ் கொடுத்தா வாங்கிற LIC அந்த முகவர்கள் இறந்து போனால் அவர்களுக்கு குழு காப்பீடை தர வேண்டும். இது போன்ற கோரிக்கைகளுக்காக இன்றைக்கு இங்கே தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட முகவர்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள். எங்கள் தலைவர்கள் அவர்கள் மத்தியில் அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி பேச இருக்கிறார்கள்.